வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் பெங்காலி ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணலாம். 2 கப்பு போல் கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். அந்த தயிர் புளிக்கக்கூடாது. அதை இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் போல் அது இருக்கட்டும், வடிகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி. அதை இப்போ 6 கப்பு போல் பாலை அடுப்பில் வச்சுருக்கேன். அது 3 கப்பாக குறையணும். அது வரையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 3/4 கப்பு போல் சுகர் போட்டிருக்கேன். அது நல்லா கேரமலைஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 3/4 கப்பு போல் பால் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கெட்டிகள் லேயர் மாதிரி இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அது நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா. இப்போ அதை எடுத்து நம்ம 3 கப்பாக குறைஞ்ச பாலில் அதை ஊற்றணும். 6 கப் வச்சு 3 கப்பாக குறைச்சோம்ல, அந்த பாலில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கெட்டியான தயிர் தண்ணி வடிஞ்சிருச்சு. அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சாஃப்டாக்கணும். அதை நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கேரமலைஸ் மில்கை இதில் ஊற்றிடலாம். அதையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஊற்றி ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ளேயில் நம்ம வச்சிடலாம். க்ளே பாட்டில். அவ்வளோதான். இதை கவர் பண்ணி வச்சலாம். 8 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு.